2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதியை கும்பகோணம் மக்கள் தங்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்கப் போவதில்லை. அந்த கருப்பு தினத்தில்தான் கும்பகோணம் ஸ்ரீகிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்து 94 குழந்தைகளின் உயிரை பறித்தது. 10 ஆண்டுகளை கடந்தும் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் குழந்தைகளின் பெற்றோர் தவித்து வருகிறார்கள். பெற்ற குழந்தைகளை பறிகொடுத்து தவிக்கும் அவர்கள் இது தொடர்பான வழக்கின் தீர்ப்புக்காக 10 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தற்போது அறிவித்துள்ளது தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். நீதிபதி முகமது அலி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கும்பகோணம் பள்ளி விபத்து தொடர்பான வழக்கில் 10 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுசூதனன் நமது செய்தியாளர் சார்லஸுடன் இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக அவர் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். சார்ல்ஸ், தொடர்ந்து நீங்க வழக்கறிஞர் மதுசூதனன் உரையாடலாம். சார்ல்ஸ். செமல், அதாவது முக்கியமாக நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுசூதன் இருக்கார். மதுசூதன் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ தற்பொழுது இந்த 11 பேர் என்ன முகாந்திரத்தில் விடுதலை செய்யப்பட்டாங்க? தற்போது எந்த முகாந்திரத்தில் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு நான் தீர்ப்பு படித்து பார்த்தால் தான் சொல்ல வேண்டும். தீர்ப்பு கிடைப்பதற்கு நாளைக்கு தான் கிடைக்கும். தீர்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த மீதமுள்ள அந்த 10 பேருக்கு அவர்களுக்கு தண்டனை இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்படும் சூழ்நிலையில் அவர்களுக்கான இந்த சட்டப்பிரிவுகள் என்னென்ன மாதிரியான அவர்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்படும் என்று எதுவும் இதுவரை வெளியே அவர்கள் 5 நபர்களும் 304(2) IPC 338, 337, 465, 467, 197 ஆகிய இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் படியும் பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ஆக்ட் படியும் குற்றம் புரிந்துள்ளார்கள் என்பதற்காக ஜட்ஜி தீர்மானித்து அவர்களை குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள். அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை என்ன பற்றி விசாரிப்பதற்கு அவர்கள் நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை என்று கூறியுள்ளார்கள். ஒரு மணி நேரத்தில் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதை நீதிபதியை அவர்கள் தெரிவிப்பார்கள். முக்கியமாக இந்த 11 பேர் இப்போ தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு எதுவும் மேல்முறையீடுக்கு எதுவும் அரசு தரப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படும்? தீர்ப்பை படித்து பார்த்து தான் மேற்கொண்டு வாய்ப்பு உள்ளதா என்பதை நான் சொல்ல முடியும். என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அவர்கள் விடுதலை செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். செம்மல், அதாவது முக்கியமாக இந்த 10 பேரோட தண்டனை அதாவது இவர்கள் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய தண்டனைகள் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கு. 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த முகாந்திரமாக எந்த அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க என்ற தகவல்கள் அனைத்தும் இன்னும் அதாவது தீர்ப்புகளுடைய நகல்கள் இன்னும் வரவில்லை. வந்தவுடன் எந்த அடிப்படையில் விடுதலை ஆகியுள்ளார்கள் என்பது தகவலும் வெளியாகும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்முடைய தெரிவிச்சிருக்கார். செம்மல். சார்லஸ், இன்னும் சரியாக எவ்வளவு நேரத்தில் இந்த தீர்ப்பு குறித்த விவரங்கள், தண்டனை விவரங்கள் வர இருக்கிறது? அது பற்றி தகவல் எதுவும் அங்கே இருக்கா? செம்மல், அதாவது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 30 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் இது அந்த 10 பேருக்கான இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதி முகமது அலி அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த நீதிமன்றம் தன்னுடைய பணிகளை துவங்குவதற்காக தயாராக இருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட இப்போ தற்பொழுது மேலே அந்த நீதிமன்ற அதாவது இந்த தண்டனை விவரங்கள் மற்றும் இந்த தீர்ப்புக்காக உள்ளே இப்போ சென்று விட்டார். இப்போ இதற்கு முன்னதாக இப்போ தற்பொழுது இந்த நீதிமன்ற வளாகத்தை மீண்டும் ஒரு நேரலை காட்சி நாம் பார்க்கலாம். செம்மல், அதாவது இந்த பகுதியில் இவர்கள் அனைவரும் அதாவது பொதுமக்கள் மிகுந்து அதாவது பெற்றோர்களும் ஆதங்கத்துடனே இருக்காங்க. குறிப்பாக அவர்கள் அனைவருமே ஏற்கனவே தங்களுடைய பிள்ளைகளை இருந்து அவர்கள் மிகுந்த ஒரு ஆதங்கத்திலும் அவர்கள் ஒரு கோபதாபங்களுடைய இப்போ தற்போது பேசி வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த நீதிமன்றத்தில் நிலவுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தீர்ப்பு வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து நாம் இப்போ தற்போது ஒரு பெற்றோரிடம் பேசலாம். இப்போ முக்கியமாக இந்த 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்க சூழ்நிலையில் நாங்க 94 பேர் எங்களுக்கு தீர்ப்பு வரணும். ஒரு மாசம் 2 மாசம் பண்ணுவோம். ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சிருந்தோம் சார். எத்தனை பிள்ளைங்க இருக்கு? இப்ப இந்த 10 பேருக்கு தண்டனை அறிவிக்க போறாங்க. 11 பேருக்கு இந்த விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து? நாங்க போனாலும் இங்க எதுவும் எங்களுக்கு தண்டனை இல்லைன்னு வச்சுங்க. அவங்களுக்கு நாங்க நேரா பள்ளி வச்சாதான் உட்காருவோம். 10 மாசம் இருந்தா சரியாதான் நாங்க உட்காரதான் போறோம். அவங்களுக்கு என்ன ஏதாவது முடிவு பண்ணுங்க. எனக்கு இல்லன்னா நாங்க ஏதாவது திண்டு சாவோம் அந்த இடத்துல. நாங்க செம்மல், அதாவது முக்கியமாக இவர்களை பொறுத்தவரை 11 பேர் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 10 பேருக்கு குற்றவாளிகள் என இப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. அது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தண்டனைகள் உடனடியாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என இந்த பெற்றோர்கள் மிகுந்த ஆதங்கத்துடன் அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. செம்மல். சார்லஸ், மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் பெற்றோர் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நாம் தொடர்ந்து உங்களிடம் பேசலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இதற்கிடையே நமது செய்தியாளர் சுப்பையா அந்த தீ விபத்து நடந்த பள்ளியின் 2வது தளத்தில் தற்போது இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்பையா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பதிவு செய்யுங்க சுப்பையா. தேஜமல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பள்ளிக்கூடம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி விபத்து நடந்த இடம்.
அது முன்பகுதி வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு, இந்த பள்ளிக்கூடம் மூடப்பட்டிருக்கு. இதுக்கிடையே நம்ம பின்பகுதி வழியாக முழுமையாக அடைக்கப்பட்ட இடத்துலேருந்தே வர்றோம். இந்த கட்டடமானது 10 ஆண்டுகள் ஆன நிலையில் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளது. இப்போ இந்த இடங்கள் எல்லாருமே அதாவது மரங்கள் செடி கொடிகள் வளர்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பகுதியில் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்திய கழிவறை, அதாவது 800 பேருக்கு மேலே படிச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில். அதிலும் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய கழிவறைகளே 7-8 கழிவறை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு முன்னே பயன்படுத்தப்பட்ட அந்த மாணவருடைய அந்த காலணிகள் மற்றும் அந்த ஷூக்கள் எல்லாமே இதில் பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து இப்போ பயன்பாடு இல்லாமல் இந்த பகுதி முழுவதும் அந்த கட்டடம் அப்படியே இருக்குது. இதுக்கிடையே இந்த 3 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. 700-800 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக ஒரு போதிய அடிப்படை வசதி இல்லாத அளவுக்கு தான் இடம் காணப்படுகிறது. அதுவும் இந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு இந்த இடங்கள் முழுமையுமே இப்போ பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் ஒரு நிலைமையில் காணப்படுது. இந்த இடத்த முழுமையாக நம்ம பார்க்கலாம். இந்த பள்ளிக்கூடத்தை விபத்து நடந்த பகுதி இதுதான். இங்கேருந்து தான் சமையலறை இந்த பகுதியில் இருந்திருக்கு. இந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தான் தீ விபத்தை கொழுந்து விட்டு எரிந்து மேலுள்ள தளத்திற்கும் பரவி அங்கிருந்து ஓலைக்குட்டாக அமைத்து பயன்படுத்தப்பட்ட அந்த சமையல் கூடத்தின் பரவி உள்ளது. குறிப்பாக அந்த மாணவர்களுடைய அந்த பயன்படுத்தப்பட்ட சைக்கிள்கள் இந்த மிதிவண்டியில் தீ பரவி இந்த சைக்கிளானது முழுமையாக சேதமடைந்து அப்படியே அகற்றப்படாமல் அதே நிலையிலாம் காணப்படுகிறது. இந்த பள்ளி வளாகம் தற்போது இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள காட்சி இதுதான். மேலும் இது வந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளியாக பயன்படுத்தப்பட்ட இடம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் இதுதான் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. இதே அளவில் தான் முதல் தளமும் 2வது தளமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கீழே உள்ள இந்த நெருப்பு சவாலின் காரணமாக தீ மேலும் பரவி 2வது தளத்தில் உள்ள சமையலறையிலும் பரவி அங்கிருந்த இதே அளவிலே இருந்த அந்த அறையில் இருந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த தீயில் சிக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் 94 பேர் பலியாகியிருக்காங்க தியாகச்சமல். இது மட்டும் இல்லாமல் 18 பேர் இதில் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த அந்த கூரையை இடிந்து அந்த கூரை மொத்தமாகவே இதில் இந்த தீக்கு இரையாகி மாணவர்கள் அனைவருமே உள்ள சிக்கி இருக்கிறார்கள். இந்த இடம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு நிலை தான் காட்சியளிக்கிறது தியாகச்சமல். கண்டிப்பாக சுப்பையா, அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய காட்சிகளாக இருந்தாலும் அங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த விதிமீறல்கள், உட்கட்டமைப்பு பஸ்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றும் அந்த காட்சிகள் நேரடியாகவே பிரதிபலிக்கின்றன. ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த காட்சிகள் நேரடியாக காமிச்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க சுப்பையா, நாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு இடையில நமது திருச்சி அரங்கத்தில் வழக்கறிஞர் ஜீவகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஜீவகுமார், வணக்கம். வணக்கம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய அந்த முதல் கட்டம் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 10 பேருக்கு அந்த தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விவரங்களை கேட்டவுடன் உங்களுக்கு எழக்கூடிய அந்த முதல் கருத்து என்னங்கிறத பதிவு செய்யுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ரொம்ப உணர்ச்சியும் கொந்தளிப்புமாக அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்க. மாவட்ட நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குமூலங்கள், சாட்சியங்கள், அதில் குற்றச்சாட்டுகள், இந்த அடிப்படையில் அவர் தீர்ப்பு சொல்கிறாரு. இந்த விபத்துக்கு மாவட்ட நீதிபதி காரணம் அல்ல, அவருக்கு அந்த ட்ரையல் ஜட்ஜு அவர் கொடுத்த கேஸை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறாரு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணங்கிறது இந்தியா முழுவதும் பள்ளிக்கூடங்கள் தீப்பிடிச்சி எரிஞ்சது 2 நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஒன்று 1989 ஜாம்ஷெட்பூரில் டாட்டாவோட பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 69 பிள்ளைங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் என்பது 4/4/1964 மதுரையில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரும் சரஸ்வதி. இவங்க எல்லாமே பேரை எப்படி வச்சுக்கிறாங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா சரஸ்வதின்னு பேர் வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் என்பது 4/4/1964 மதுரையில் சரஸ்வதி பள்ளிக்கூடம். அதுவும் ஒரு சனி ஞாயிறு விடுமுறை நாளில் ஒரு நடுநிலை பள்ளி. அதில் தீப்பிடிச்சு எரிஞ்சு கிட்டத்தட்ட அதில் ஒரு 36 பேர் இறந்து போயிடுறாங்க. ஜாம்ஷெட்பூரில் 69 பேர் இறந்து போனாங்க பள்ளிக்கூடத்து குழந்தைகள். மதுரையில் 36 பேர் இறந்து போகிறாங்க. ஜாம்ஷெட்பூரில் 3 லட்சம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு 3 லட்சம் இழப்பீடு வாங்கி கொடுத்துச்சு. மதுரையில் அந்த 64 பள்ளிக்கூட இது நடந்த பிறகு 72 தான் அந்த பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ஆக்ட் வருது. அப்போ அதில் கூட 1000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் அங்கே பிள்ளைங்க பெற்றோர்கள் போய் சேர்க்கறதெல்லாம் கிடையாது. பெற்றோர்கள் எந்த பெற்றோர் காரணம்? பெற்றோர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு போய் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த முறையில் தான் பெற்றோர்கள் போய் சேர்க்குறாங்க. நல்ல கல்வி கொடுக்கணும் என்கிற முறையில் தான் அவங்க சேர்க்குறாங்க. அப்போ எப்போவுமே இந்த விஷயம் இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் ஒரு 10 பேர் விடுதலை, ஒரு 11 பேர் தண்டனை என்கிற முறையில் பார்க்குறப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இமோஷனல், உணர்ச்சி அதிகமாக கொந்தளிப்பான நேரமாக அது இருக்குது. ஆனால் இது இந்த ஜாம்ஷெட்பூரோட மதுரையோட கும்பகோணத்தோட முடிஞ்சிட போதாங்கிறதான் கேள்வி.
ஏன்னா இந்த பிரச்சனைக்கு தொடர்ந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அடிப்படையான சட்டத்திற்கு 10 வருஷம் தீர்ப்பு லேட்டாக வருது. ஏன் இதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கக்கூடாதா? எத்தனையோ சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுது. ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை ஒரு 25 குழந்தைகள் இறந்து போனாலே அவங்களுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு நீதியை துரிதமாக வழங்கக்கூடாதா? எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்புங்கிறது ட்ரையல் ஜட்ஜு அவருக்கு கொடுத்துக்கிற ஷார்ட் ஷீட் அடிப்படையில் சொன்ன சாட்சிகள் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. திரு ஜீவகுமார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடிப்படையான விஷயம் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது மீண்டும் தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்ற வளாகத்தில் அங்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தீர்ப்பு வழங்குவதற்கு, அதாவது தண்டனை விவரங்கள் வழங்குவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்ம செய்தியாளர் சார்ல்ஸ் தற்போது நமக்கு வழங்கி கொண்டிருக்கார். சார்லஸ், இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னங்கிறத பதிவு செய்யுங்க. மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பெற்றோர் கோஷம் எழுப்பக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கும் நிலவரம் என்னங்கிறத பதிவு செய்யுங்க சார்ல்ஸ். நிச்சயமாக செம்மல், அதாவது முக்கியமாக அவர்களை பொறுத்தளவு ஏற்கனவே 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலை இந்த 10 பேருக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அவர்கள் இதை தாமதப்படுத்துவது அவர்கள் மிகவும் ஆதங்கத்துடன் இப்போ தற்பொழுது அவர்கள் ஆக்ரோஷத்துடன் அவங்க இந்த உட்கார்ந்து அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை பார்த்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அதாவது நம்முடைய இந்த மதுமதி, அதாவது இந்த பள்ளியில் படித்த மதுமதி தன்னுடைய தங்கை அந்த தீ விபத்தில் பலி கொடுத்தார். அவரிடம் பேசலாம். மதுமதி, சொல்லுங்க, இப்போ 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ தற்போது பெற்றோர்கள் அனைவரும் ஆவேசத்துடன் இப்போ தற்போது குரல் எழுப்பி வராங்க. என்னமா இப்போ உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இவங்க எல்லாம் கத்துறதுக்கு காரணம் நாங்க இவ்வளவு நாள் 10 வருஷமா அமைதியா அந்த தீர்ப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு நாள் தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம். இது வரைக்குமா நாங்க போராட்டமோ மறியலோ ஏதோ பண்ணல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் பொறுமையா இருந்தது அரசையும் அரசாங்கத்தையும் நம்பிதான், நீதி தேவதையை நம்பிதான் இத்தனை நாளும் பொறுமையா இருந்தோம். ஆனா எங்க பொறுமையை சோதிக்கணும்னே இந்த தீர்ப்பு கொடுத்தாங்களான்னு தெரியல. 2 DO 2 AEO 3 டீச்சர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்காங்க. எந்த பேசிஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு புரியல. DO AEOs விசிட் வந்திருந்தாங்கன்னா எங்க ஸ்கூல்ல என்ன கண்டிஷன் இருந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கலாம்ல. அப்ப பண்ண அந்த தப்பை விட்டுட்டு இப்ப எப்படி அவங்களை ரிலீஸ் பண்ணாங்க? இந்த பிள்ளைக்கு இப்படி கைய ஆனதுக்கு காரணமே தேவி டீச்சர் தான். 3வது பிடிச்ச பிள்ளை இந்த பிள்ளை. அப்ப இருந்த தேவி டீச்சர் கரெக்டா இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி இருக்கிறப்ப இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு இதை கேட்கறதுக்கு தான் நாங்களாம் அங்க இருந்து இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு 10 வருஷமா இங்க உட்காந்துருந்தோமா? தவம் கிடக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அமைதியா உட்காந்துருந்ததுக்கு விளைவு இதுதானா? 10 பேருக்கு இப்ப தண்டனை இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்களே. தேவிங்கிறது என் கிளாஸ் பீஸ். அவங்களுக்கு எதுக்கு விடுதலை கொடுத்தாங்க? அவங்களால தான் நான் இப்படி இருக்கு. எதுக்கு ரிலீஸ் கொடுக்கணும்? 10 வருஷமா நாங்க வெயிட் பண்ணோம்ல. யாராவது மறியெல்லாம் ஏதாவது பண்ணாங்களா? 10 வருஷம் இதுக்கு தானே அரசாங்கம் தான் நம்பிட்டு இருந்தோம். நான் இப்படி இருக்குது காரணம் தேவி தானே. அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? எங்க அம்மா தினம் கஷ்டப்படுறாங்க எங்களை பார்த்து. அது காரணம் தேவி தானே. எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கலாம். 10 வருஷம் எதுக்கு வெயிட் பண்ணோம்? நாங்க இதுக்கு தானே வெயிட் பண்ணோம். நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க தானே வெயிட் பண்ணோம். இதுக்கு எப்படி எங்களை பாடாப்படுத்துறீங்க? எதுக்கு இப்படி பண்ணுங்க? முக்கியமாக செம்மல், அதாவது இவர்களை பொறுத்தவரை இவர்கள் தன்னுடைய தங்கை இழந்திருக்காங்க. இவருடைய அந்த வலது கை பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமாக அவர்கள் அதாவது இந்த பகுதியை பொறுத்தளவு அவர்களை பொறுத்தளவு அவர்கள் மிகவும் ஆவேசத்துடன் ஆதங்கத்துடன் தங்களுடைய கருத்தை தெளிவுபடுத்தி வராங்க. செம்மல், தொடர்ந்து பேசலாம் சார்ல்ஸ். தற்போது நமது செய்தியாளர் சுப்பையா இருக்கிறார் அந்த பள்ளி வளாகத்தில். சுப்பையா நினைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சுப்பையாவிடம் பேசலாம். அடுத்ததாக நமது அந்த வழக்கறிஞர் ஜீவகுமாரிடம் தொடர்ந்து பேசலாம். ஜீவகுமார், இப்போ அந்த 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறித்து அந்த பெற்றோரும் பாதிக்கப்பட்டவர்களும் தங்களது கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. மிகுந்த ஆவேசத்துடன் அந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய அடிப்படையான கேள்வி, இந்த 2004 சம்பவத்திற்கு பிறகு தமிழக பள்ளிகள், அது அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் இல்லை தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், வேறுபாடின்றி கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள், பள்ளி நிர்வாகங்களைச் சேர்ந்தவர்கள் பாடம் கற்றுக்கிறாங்களா? அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் களத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்பட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க எந்த பாடமும் கற்றுக்கொள்ளலைங்க தான் தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம தஞ்சாவூரில் இதெல்லாம் யாரும் ஊக்கு போட்டு கிள்ளி விட்டு அந்த ஜனங்க அழுவலை. பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய முறையீடு, அந்த கண்ணீருக்கு நம்ம பதில் சொல்லணும். இது மாதிரி அது நமக்கு 64 நமக்கு அந்த ஊடகங்களே இருக்காது. அப்போ செத்து போன குழந்தைகள், அதே மாதிரி பல இடங்கள் நம்ம இந்த பள்ளிக்கூடங்கள் சம்மந்தமாக ஒரு குழந்தைகள் தினம்னு ஜனவரி நம்ம ஜவஹர்லால் நேரு தினத்தை கொண்டாடுறோம். ஆனால் குழந்தைகள் சமாதியாகிற உயிரோடு எரிக்கப்படுற கிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை ஒரு அறையில் வச்சு பூட்டின வெளியில் தப்பிச்சு எப்படி வர முடியும்? எனவே இந்த சம்பவத்தை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்க்குற போது இது உணர்ச்சியும் கொந்தளிப்பும் குமுறலுமாக தான் இருக்கும். ஆனால் இதை அனுமதிக்கிறது எப்படி? குறிப்பாக ஒரு சட்டம் கூட ஒரு
நரசிம்மராவ் காலத்தில் இந்த பள்ளிக்கூடங்கள் கல்வி மருத்துவம் சம்பந்தமாக காட் உடன்படிக்கையில் இவங்க கையெழுத்து போட்டாங்க. அப்போ இருந்த தமிழக முதலமைச்சர் இப்போ இருக்கிறவங்க தான். அவங்களும் அப்போ இருந்த பிரதமர் நரசிம்மராவும் சேர்ந்து பள்ளிக்கூடங்களையும் மருத்துவங்களையும் தனியார் விடுறது சம்பந்தமாக கட்டண உயர்வு சம்பந்தமாக போட்ட ஒரு ஒப்பந்தம், டங்கல் காட் ஒப்பந்தம்னு சொல்லப்படுற ஒப்பந்தம். அதன்படி தான் இந்த பள்ளிக்கூடங்களை பிரைவேட் விடுறதுக்கெல்லாம் அதிகமாச்சு. அப்போ இவங்க இந்த என்னென்னா பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் எந்த நிதிமுறையையும் பின்பற்றதே இல்லை. அதுக்கு என்ன தனியார் சட்டம் இருக்குது, இந்த பள்ளி ஒழுங்காற்று விதிகள் இருக்குது. அந்த விதிமுறை அத்தியாயம் 8ல் ரூல் 52ல் சில விதிமுறைகள் சொல்லப்படுது. அது காற்றோட்டமான வசதி, அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு மைதானம். கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த சிட்டிபாபு கமிஷன் அறிக்கைப்படி 25% இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கூரை கொட்டாயில் இயங்கிட்டு இருக்கு. கூரை கொட்டாயில் ரூஃப்டு ஹவுசஸில் 25% ஸ்கூலு இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 60%க்கு மேலே தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வெறும் ஒரு ஏக்கர் பரப்பு, 1 ஏக்கர் பரப்புங்கிறது கிட்ட பிளே கிரவுண்ட்லாம் சேர்த்து அது ஒரு 60% பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. ஒரு 30% வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் வெறும் 10,000 சதுர அடி. அங்கே தனியாக சமையலறை இருக்காது, அங்கே தனியாக விளையாட்டு மைதானம் இருக்காது, பள்ளிக்கூடங்களில் நூலகங்கள் இருக்காது, கழிவறை வசதி கிடையாது. சபிக்கப்பட்டதா இங்கே படிக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கன்னா, இந்தியாவில் பிறந்த பிள்ளைங்கன்னா சபிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களா? அப்போ இதை யார் ஒழுங்குமுறைப்படுத்தணும்? இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் செஞ்சாங்க. 50 லட்சம் ரூபாய் ஒரு தங்கப்பதக்கம் காமன்வெல்த் விளையாட்டில் தமிழ்நாட்டு சார்பாக விளையாண்ட ஒரு வீரர் பெருமை சேர்த்து தந்தார். 50 லட்ச ரூபா நஷ்டீடு பரிசு கொடுத்தாங்க, அன்பளிப்பு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க என்ன இதில் ஏன் ஒரு காமன்வெல்த் விளையாட்டு வீரர் வரமாட்டாரா? இதில் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் வரமாட்டாரா? இது ஒரு அறிவியல் விஞ்ஞானி வரமாட்டா? கொலை தானே இது. இப்போ இந்த சம்பவங்களை உருவாக்குவதற்கு காரணமான புறச்சூழல், இந்த புறச்சூழலை நடத்தக்கூடிய அரசாங்கம், இதுக்கான சட்டங்கள். இப்போ போட்ட கேஸே பாருங்க, 304 மட்டும் கல்பபிள் ஹோமிசைடு, 304 போட்டிருக்காங்க. ஒரு 4 செக்ஷன் பெயிலபிள் செக்ஷன். நம்ம நீதிபதி குறை ஒரு ஆத்திரம் வருது மக்களுக்கு. ஆனால் இந்த நீதிபதி போய் அவர் நெருப்பு ஃபயர் பண்ணல. அவர் இருக்கக்கூடிய சட்டங்கள் அடிப்படையில் நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு திரு நந்தகுமாரிடம் மாற்று கருத்துக்கள் இருக்கிறதாக தெரிகிறது. அவரிடம் பேசலாம். இப்போ பெருமளவு அந்த 2004 சம்பவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஜீவகுமார் குற்றச்சாட்டு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிச்சயமா மாபெரும் மாற்றத்தை பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தியிருக்கிறது. கும்பகோணம் சம்பவம் இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி பார்த்த ஒரு விஷயம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலுமே மாபெரும் மாற்றம். ஓலை குட்டகை நிச்சயமாக கிடையாதுங்க. அது எந்த அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் எந்த பள்ளியை ஓலை கொட்டகை அறுத்து எரிஞ்சிட்டாங்க. சம்பத் கமிட்டி அறிக்கைக்கு பின்னாடி மறுபடியும் சிட்டிபாபு கமிட்டி அறிக்கை போட்டு இன்றைக்கு ஓலை கொட்டகை இருந்தால் எந்த அரசாங்க பள்ளி கூட அங்கீகாரம் கிடையாதுங்க. பல வசதிகள் செய்திருக்கிறது. பல்வேறு பல ஆயிரம் 20,000 கோடி ரூபாய்களை அரசாங்கம் இன்றைக்கு ஆண்டுதோறும் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி மறுக்கப்பட்ட நீதியும் காலதாமதம் நீதியும் ஒன்றுதான் என்பது மாதிரி இன்னைக்கு நீதி நீண்ட நெடுந்தூரம் பயணப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. இதற்கு விரைவு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட 94 குழந்தைகள் குடும்பங்களுக்கு அரசாங்கம் ஒரு பெருந்தொகையை கொடுத்திருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அல்லது அவர் குடும்பத்தாருக்கு வேலை வாய்ப்பையும் வீட்டு வசதிகளையும் அவர்களுக்கு படிக்க வேண்டிய சூழலையும் அரசாங்கம் ஏற்படுத்தியிருந்தால் இந்த தமிழக மக்கள் அத்தனை பேர் நன்றியுடையவர்கள் இருப்பார்கள். அதையாவது இனி எதிர்காலத்தில் செய்திட வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகளை பலிகொண்ட அந்த சம்பவம் குறித்த வழக்கில் இன்றைக்கு ஒரு முக்கிய தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரை விடுவித்து தஞ்சை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2004 ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணம் ஸ்ரீகிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் பள்ளி நிறுவனர் பழனிசாமி உள்ளிட்ட 24 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பான வழக்கு கும்பகோணம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலிருந்து 2006ஆம் ஆண்டு தஞ்சை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் 232 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு கடந்த 10ஆம் தேதியுடன் இரு தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் முதல் கட்டமாக 11 பேரை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து தஞ்சை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.